ஹாய் ஹலோ நமஸ்தே வெல்கம் பேக் டு ஆந்திரா மருமகள் அண்ட் நான் உங்கள் கல்பனா. நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், நான் உங்களை ஒருத்தியாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த கடவுளை வந்து கண்டிப்பாக வேண்டிப்பேங்க. அண்ட் இன்றைக்கியோட vlog என்னென்னா ஆந்திரா ஸ்டைல் குத்து வெங்காய கூரை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து நூன் வெங்காய அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குத்து வெங்காய கூரை வந்து ஒயிட் கலர் பிரிஞ்சாலில் பண்ணுவாங்க. நூன் வெங்காயன்றது வந்து பிளாக் பிரிஞ்சாலில். ஸோ அப்படின்னா பர்பிள் பிரிஞ்சாலில் நம்ம பண்ணுறது நூல் வெங்காயம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து பர்ஃபெக்டாக ஆந்திரா ஸ்டைலாக அப்படின்னா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்னோடய ஸ்டைலில் வந்து நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். கண்டிப்பாக வந்து என்னோடய ஸ்டைலும் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ பர்ஃபெக்ட் ஸ்டைல்ன்றது எனக்கு தெரியாது. ஸோ அம்மா சின்ன வயசில் பண்ணும்போது பார்க்குறதோட சரி, அதில் வந்து சின்ன சின்ன ஏதாவது சேஞ்சஸ் வந்து பண்ணி என்னோடய ஸ்டைலில் வந்து நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். அண்ட் அந்த ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்திருக்குன்றது கமெண்ட் மூலியமாக நீங்கள் வந்து எனக்கு தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம பழைய வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்டு இன்றைக்கி வந்து நம்ம அந்த குத்து வெங்காய கூரை அப்படின்னா ஸ்டஃபிங் பிரிஞ்சால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஸ்டஃபிங் பிரிஞ்சாலுக்கு என்னென்னா முதல்ல வந்து நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு என்னென்ன தேவைன்றது உங்களுக்கு வந்து இப்போ காட்டிடுறேன். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அதெல்லாமே கொஞ்சம் லைட்டாக ஆயில் விட்டுட்டு அது கொஞ்சம் வந்து ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டஃபிங்க்கு பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து என்னென்ன போடலாம், என்னென்ன ஃப்ரை பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க. அண்டு முதல்ல வந்து ஒரு பேனை வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ கடாய் வந்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஜஸ்ட் 1 ஸ்பூன் வந்து ஆயில் வந்து விட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப ட்ரையாக பண்ணோன்னு நினச்சிக்கோங்களேன், கொஞ்சம் அது வந்து நல்லா இதாகாது இல்லையா. அதனால் வந்து 1 ஸ்பூன் கிட்ட நான் வந்து ஆயில் வந்து விட்டுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம இந்த வேர்களில் வந்து பச்சை வேர்கள் வந்து போட்டுட்ருக்கேன். நீங்கள் ட்ரையாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து வறுத்திக்கோங்க போதும். ஓகேவா, நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். ஸோ போட்டு நம்ம கொஞ்சம் வறுக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் அளவு கடுகு அண்டு ஜீரகம் போட்டு 2 வெந்தயம் போட்டு கொஞ்சம் நல்லா வந்து நம்ம கொஞ்சமாக இது அப்படியும் போட்டு அது படுத்து ஒரு பல்லு அப்படி போட்டிருக்கேன். இதோ இவ்வளோ இது வந்து இது பண்ணி கிள்ளிட்டு போட போகிறோம். கைப்பிடி அளவு அண்ட் இதில் வந்து ஃப்ரெஷ் கோகோனட் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் இருக்கிறத போட்டிருக்கேன். ஸோ அதையும் போட்டு வறுத்துக்கலாம். அண்ட் இது வந்து பவுடர் பண்ணலாம். தேவையானது என்னன்னா ஆனியன்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய தேவையில்லை. பட் நான் கொஞ்சம் வந்து குவான்டிட்டி அதிகமாக பண்ணுறேன். ஏன்னா எங்கள் கசினும் கேட்டிருந்தா, அது இல்லாமல் என் ஃப்ரெண்டு வந்திருக்கா. ஸோ அதனால் என்னென்னா கொஞ்சம் குவான்டிட்டி நிறைய பண்ணுறதால என்னென்னா மேபி இத்தனை கத்திரிக்காய் வந்து நம்ம போட்டு செய்கிறோம் அப்படின்னா ஒரு 2 ஆனியன்ஸு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஆனியனே ஒரு 2. இது தக்காளியோட இவ்வளோ தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு. தக்காளியோட இவ்வளோ தேவையில்லை, எங்கள் ஹஸ்பண்ட் கட் பண்ணி கொடுத்துட்டாரு. அதனால் வந்து நிறையா இருக்குது. இதில் பாதி தான் நான் போட போகிறேன். ஸோ இந்த அளவுக்கு ஒரு வேளை நம்ம கிரேவிக்காக வந்து தக்காளி ஆனியன்ஸ் வந்து போடுறோன்னா இதில் வந்து பாதி தான் நம்ம போட போகிறோம். பாதி வந்து நான் எடுத்து வச்சுட்டு போகிறேன். ஸோ இவ்வளோ தான் போட்டால் போதும்.
கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக தேவைப்படும். அதே மாதிரி புளி தண்ணியும் வந்து கொஞ்சமாக தேவைப்படும். கொஞ்சம் புளி தண்ணி வந்து ஊற்ற போகிறோம். ஸோ அதனால் என்னென்னா கொஞ்சம் புளி வந்து ஊற வச்சுருக்கேன். இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஸோ அதை எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் தக்காளி ஆனியன்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம இந்த கத்திரிக்காய் எல்லாமே வந்து 4 சைடு வந்து கட் பண்ணி இந்த உப்பு தண்ணியில் வந்து போட்டு வைக்க போகிறோம். ஸோ இந்த கொஞ்சம் உப்பு வந்து இந்த தண்ணியில் போட போகிறேன். ஏன்னா நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணிவிட்டு இதில் போடும்போது நல்லா கருப்பு கலரில் மாறாமல் இருக்கும். ஸோ கத்திரிக்காய் என்னென்னா நம்ம இது அப்படியே ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி போகிறேன். எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கத்திரிக்காய் எல்லாம் வந்து நான் நிறைய கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இந்த கத்திரிக்காவை வந்து இப்படி 4ஆக வந்து கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அப்போ உள்ளே வந்து ஒரு வாட்டி செக் பண்ணணும். ஏன்னா கத்திரிக்காயில் புழு இருக்கும் இல்லையா, அதை வந்து புழு இருந்தால் வந்து நம்ம அதை எடுக்கக்கூடாது. ஸோ இப்படி 4 வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் போட்டுட்டு நம்ம ஸ்டஃபிங்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நான் நிறைய எல்லாம் செக் பண்ணிவிட்டு கட் பண்ணி நம்ம செக் பண்ணி தண்ணியில் வந்து போட்டுக்கணும். ஏன்னா புழு இல்லாமல் பார்த்துக்கணும் நம்ம சாப்பிட்றது இல்லையா. எங்கள் அம்மா வந்து இதை என்னவோ ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருந்தது. இந்த இந்த கறி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் என்னென்னா ப்ராசஸ் அதிகமாக இருக்குமேன்ட்டு நான் வந்து கொஞ்ச நாள் வந்து இதுக்கு வேண்டாப்பா, இவ்வளோ பெரிய ப்ராசஸாக இருக்குது, நம்மளால் முடியாது அப்படின்ட்டு கல்யாணம் ஆன புதுசில் வந்து நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரி நம்ம வந்து இந்த மாதிரி ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்கள் அம்மா பண்ணுற ப்ராசஸ் என்ன தெரியுமா, இப்போ நம்ம இது கட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா என்னென்னா இட்லி குக்கரில் வந்து இதை வந்து ஆவிரிக்கு வந்து அந்த ஆவிரிலேயே வந்து வேக வைப்பாங்க. ஸோ அதில் வந்து வெந்திட்ட பிறகுனா கறியில் வந்து போடுவாங்க. ஸோ நம்மளுக்கெல்லாம் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இதை எடுத்துகிட்டு போய் நம்ம இட்லி குக்கரில் வைக்கணும், அதுக்கப்புறம் வெந்த பிறகு மறுபடியும் கறியில் போடணும். அவ்வளோ பெரிய ப்ராசஸ் வேண்டாம். சிம்பிளாக எப்படி முடியணும் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து மசாலா ரெடி பண்ணிட்டா போதுங்க, ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் சொல்லிகிட்ருக்கேன், ரொம்ப ஈஸி. மசாலா ரெடி பண்ணிட்டோன்னா கட முடிஞ்சிடும் இந்த வேலை. மசாலாவும் இதில் ஸ்டஃப் பண்ணுறது தான் கொஞ்சம் நிறைய வேலை அப்படின்னு சொல்லணும். ஸோ கத்திரிக்காய் ஆல்மோஸ்ட் பெரிய கத்திரிக்காயெலாம் ரொம்ப புழு இருந்தது, அதனால தான் நான் பயந்துட்டேனே. ஏன்னா புழு இருந்தேன்னா இதோ இதில் கூட இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கா. இதை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடில் இருக்கா. சரி, இது ஸ்டஃப் பண்ண முடியாதுல, அப்படியே கத்திரிக்காவை இந்த பாதியை அப்படியே நம்ம போட்டுட்டோம்னா அந்த கிரேவிலேயே வந்து அது நல்லா வந்து வெந்துடும். பாருங்க உள்ளே எப்படி இருக்கும்னு கட் பண்ணால் தான் தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய புழு இருக்குது பார்த்தீங்களா. கரண்ட்டு போயிடுச்சுங்க, அதனால் என்னென்னா நான் கத்திரிக்காவை வந்து இந்த மாதிரி எல்லாமே வந்து ஸ்டஃப் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் உள்ளே போட்டு ஸ்டஃப் பண்ணிவிட்டு வச்சுக்கணும் ரெடியாக. அண்ட் இன்னும் கத்திரிக்காய் இருக்குது, கரண்ட்டு வந்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு பாதி வச்சுருக்கேன். ஸோ முடிஞ்சால் வந்து கட் பண்ணி செக் பண்ணணும் இல்லையா, அதனால் கட் பண்ணலை இல்லையா, கரண்ட் போயிடுச்சு அதுக்குள்ளே. அதனால் கட் பண்ணி வச்சுருக்கிறத மட்டும் நான் வந்து ஸ்டஃபிங்காக போட்டு போடுறேன். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வந்து அடுப்பு வந்து ஆன் பண்ணிவிட்டு நான் எண்ணெயை வந்து போடுறேன். அண்டு கொஞ்சம் எண்ணெய் வந்து அவ்வளோவா வந்து தேவையில்லை, நம்ம ஒரு 2 ஸ்பூன். ஏன்னா கத்திரிக்காய் அந்த குழம்புலாம் இதாகணும் இல்லையா, அதில் பொரியணும். அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போதும், நிறைய வேண்டாம். டார்ச் லைட் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். ஏன்னா கரண்ட்டு வந்து வரல, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து கொஞ்சம் கடுகு வந்த பிறகு கொஞ்சமாக வந்து இதுவும் போட்டு நான் அப்படியே வந்து இப்போ வந்து இந்த இருக்கிற ஆனியன்ஸ் வந்து போட போகிறேன். நிறைய ஆனியன்ஸ் வந்து சேர்த்துட்ருக்கேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் கறியெல்லாம் இருக்குது வரணும் இருக்கும், அந்த பைக்கு பெட்டர், கொஞ்சம் வெங்காயம் பெட்டர். சாரி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அவ்வளோதான், லைட்டாக போட்டோம்னா போட்டோம்.
நல்லா வதக்கிட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கத்திரிக்காய் வந்து போட்டு மூடி வைக்க போகிறோம். ஸோ கத்திரிக்காய் எல்லாமே வந்து இப்படி போட்டு ஒன்றா வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் வந்து அதில் நல்லா வேகணும். அதனால் கத்திரிக்காயெல்லாம் நல்லா வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக விடணும். பார்த்தா கத்திரிக்காய் பார்த்தீங்களா, ஒரு வாட்டி வந்து திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வந்து வேக நம்ம மேலே கலருக்காக கொஞ்சமாக காரம் உள்ளதான் ஒரு ஸ்பூன் போடும். ஆனால் ஒரு வாட்டி வந்து கலக்கிக்கோங்க. ஏன்னா காரம் போட்ட பிறகு என்னென்னா கரிங்கிற மாதிரி ஆகும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து கலக்கிட்டு இந்த புளி தண்ணியை வந்து கொஞ்சமாக பிசைஞ்சு ஊற்றிட்டோன்னா இது வந்து கருகாது. இன்னும் நம்மளுக்கு வந்து கறியிடுமோ அப்படின்ட்டு தான் நான் ஊற்றிருக்கேன். அதனால் என்னன்னா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை வந்து ஊற்றிக்கணும். வந்து இதெல்லாம் முழுங்குற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கணும். உப்பு வந்து இல்லை, அதனால் உப்பு வந்து போட்டிருக்கேன். ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போட்டு கொத்தமல்லி மேலேயே தூவிட்டு போட்டு வைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா இதாகட்டும் போட்டு வேக வைக்கிறோம். ஓகே, பார்க்கலாம். இந்த பாருங்கள், ஃபைனலாக வந்து நம்மளோட கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. வந்து பார்க்கலாம். எண்ணெய் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துருச்சுன்னா நம்ம கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி. அண்டு இது வந்து ஒரு வாட்டி நம்ம அது பார்த்திங்களா, கத்திரிக்காயெலாம் எவ்வளோ அழகாக வந்து வாயில் போட்டால் அப்படியே ஊறி வர்ற மாதிரி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். இன்றைக்கியோட சமையல் வந்து குத்து వంకాయ கறி. அண்ட் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் காட்டின பதத்தில் வந்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். நம்ம அந்த மசாலா வந்து ஃப்ரை பண்ணும் போது மட்டும் கருக விடாதீங்க, ஓகேவா? ஸோ இதுதாங்க இன்றைக்கியோட விலாகு. அந்த இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வாங்க சாப்பிட்லாம். அண்ட் மீண்டும் சந்திப்போம். பாய்.